டூயல் ரோல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு சஜஷன் ஷாட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கேமரா இருக்குது, நான் விஜய் சாருடைய டூப்பாக இருப்பேன். நான் இப்படி கூட திரும்ப மாட்டேன், இப்படி கூட திரும்ப மாட்டேன், ஏன்னா ப்ரொஃபைலில் தெரிஞ்சிடும் நான் டூப். பின்னாடி மட்டும் இந்த சட்டை இந்த உருவ ஒற்றுமையை மட்டும் வச்சுட்டு நீ உங்களை ஷாட் எடுத்துட்டு ரெண்டாவது இந்த டூப் அங்கே வந்துடுவார். கேமரா உங்களுக்கு பின்னாடி போகும்போது அவர் அசையவே மாட்டார். இது நம்ம படத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பாலசுப்ரமணியம் சாரும் நானும் டிசைட் பண்ண முதல்ல. அந்த மாதிரி இன்னொரு டூப்பர் லொக்கேஷன் உட்கார வச்சுட்டு பண்ணவே கூடாது. எப்படிங்க அப்படி இல்லாமல் ட்ரை பண்ணுவோம் சார். நம்ம எனக்கும் முதல் அனுபவம். நான் டூயல் ரோல் படங்கள் எதுவுமே வேலை பார்த்ததில்லை. நான் பண்ண படங்கள் எல்லாமே அந்த சிங்கிள் கேரக்டர் தான். விஜய் சாருக்கும் ஃபர்ஸ்ட் அனுபவம், ஏன்னா அவர் டூயல் ரோல் எதுவும் பண்ணதே இல்லை, முதல் அனுபவம். சரி ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுவும் விஜய் சார் தான், அதுவும் விஜய் சார் தான். நீங்கள் இப்போ அந்த டூயல் ரோல் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்பஸாகவே அந்த பிரசாத் கேரக்டர் பேசும்போது இந்த குரு கேரக்டர் அப்படி திரும்பும். ப்ரொஃபைலில் விஜய் சார் தான் இருப்பார். அதே மாதிரி விஜய் குரு கேரக்டர் பேசும்போது பிரசாத் கேரக்டர் அப்படி திரும்பும். ரெண்டுமே விஜய் சார் அப்படிங்கிறத நாங்கள் சிஜியில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடந்தது. நம்பகத்தன்மை அவ்வளோ கரெக்டாக இருக்கும்.